நம்பிக்கையோட போனோம். இல்லை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு அவங்க அசிங்கெல்லாம் யாரும் படுத்தலைங்க. இப்போ ப்ரோட்டோகால் படி இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பசங்களும் விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதனால் ஆஸ் அ எம்எல்ஏவாக அந்த இடத்துல அவங்களுக்கு கார்ப்பரேஷன் சார்பாக இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45க்கு ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறப்பல புறக்கணிக்கிறதா இருந்தால் 8:30க்கு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோமே. நாங்கள் ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே. புறக்கணிக்கலையே, எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம். ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பனில் எடுத்து வேறு சிசர் எடுத்து கட் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. அதே போல் உள்ளே போயிட்டு குத்துவிளக்கு ஏற்றிட்டு நீங்கள் எல்லாருமே கார்ப்பரேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்துருப்பீங்க. குத்துவிளக்கு ஒவ்வொருத்தராக தான் ஏற்றுவாங்க. ஆஸ் அ மேயர் ப்ரோட்டோகால் படி நான் ஏற்றினேன். அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இன்றைக்கி போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸில் பார்த்துன்னா தெரிஞ்சிருக்கும். யாரும் ஒரு வார்த்தை அவங்கள எதுவும் அவதூறாக பேசலை, எதுவுமே பண்ணலை. அவங்களா வெளியில் போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டுன்னு இஷ்யூ பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? செகண்ட் பாயிண்ட்லேயும் கேண்டில் நான் கொடுத்தேன். அவங்க பகுதி செயலாளர் வாங்கினாங்க. இது ஜிசிசி ஈவெண்ட்டு, பகுதி செயலாளர் எப்படி வாங்குவாங்க? அதனால நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அவங்க அதை திருப்பி மறுத்துட்டு போயிட்டாங்க. பிரச்சனை பண்ணோமேன்னு பண்ணுறவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? மரியாதை நிமித்தமாக கார்ப்பரேஷன் சார்பாக அவங்களுக்கு அழைப்பு விடப்பட்டு அழைப்பு கொடுத்தோம். அது நிமித்தமாக தான் அவங்களும் வந்தாங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. ப்ரோட்டோகால் படி நாங்கள் என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்கள் கொடுத்தோம். நாகரிகமாக எல்லாருமே இதில் பயணிக்கணும். நம்ம பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தானே எல்லாருமே போகிறோம். இன்னைக்கு எந்த நிகழ்ச்சிக்கு போனீங்க, என்ன நடந்தது? 2 days பேக் ஸ்கூல் ஓப்பனிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸ்கூல் ஹெச்எம் சைட்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க, ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, ஸ்கூலுன்றதுனால அந்த ப்ரோக்ராம் அவாய்ட் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்ன்றதுனால சரி போகலாம் அப்படின்னு வரேன்னு சொல்லிட்டேன். நான் டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 3 days ஆகுது ஹாஸ்பிட்டல்லேருந்து, பாப்பா பிறந்து. அதனால் ஓகே, அவாய்ட் பண்ண வேணாம் அப்படின்னு ஓகேன்ட்டு ஒத்துக்கினேன். மேயரும் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா அங்கே போகும்போது நாங்கள் கேஷுவலாக தான் போனோம். ஆனால் அவங்க என்ன மோட்டிவ் வச்சுருந்தாங்கன்னு தெரியல. நான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் 2 ரிப்பன் தான், 2 சிசர் வச்சுருந்தாங்க கட் பண்ணுறதுக்கு. நான் கேஷுவலாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே அவங்க என்ன பண்ணாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரியல, கேண்டில் ஏற்றிட்டு அவங்க இருக்கிறவங்க எம்எல்ஏ கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னால், அவங்க நான் கை நீட்டி வாங்குறதாங்களோ என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேண்டில் கொடுத்தாங்க. சரி, எனக்கு புரியல. நான் பேக்கில் அவங்கள சரி அவங்க கேண்டில் ஏற்றணுமே அப்படின்றதுக்காக அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட கவுன்சிலர் அவரை கூப்பிட்டு கேண்டில் ஏற்ற சொல்கிறாங்க. சரி, ஓகே, அங்கே பிரச்சனை வேணாம், நம்ம போயிருக்கிறது ஸ்கூலுன்றதுனால அங்கே எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக வந்துட்டேன். சரி, நெக்ஸ்ட் ஸ்பாட் போய்க்கலாம், சரி ஏதோ ஒரு பதட்டத்தில் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இங்கே போகும்பொழுது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம். ஆனால் அவங்க எங்களுக்கு முன்னாடி எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு கடகடன்னு சிசர் எடுத்து அவங்களே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேண்டில் ஏற்றும் போது மட்டும் சரி இங்கேயாச்சும் நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக எனக்கு கொடுத்தாங்க. இல்லை மேடம் பரவாயில்ல, ஏன்னா அவங்க ப்ரோட்டோகால் படி மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ப்ரோட்டோகால் ஒர்க் பண்ணலையா? அவங்களுக்கு அடுத்து அங்கேயே ஐஏஎஸ் கொடுத்துருக்கலாம்ல. அதுவும் இன்னைக்கு தான் நடந்தது, ஒரே நாளில் தான். அங்கே மட்டும் ப்ரோட்டோகால் படி மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, அப்போ செகண்ட் ஸ்பாட்லேயும் அது மாதிரி தானே கொடுத்துருக்கணும். செகண்ட் ஸ்பாட்ல என்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்களே. அதனால நீங்க அவாய்ட் பண்றீங்க. ஆமாம். இது ஆனால் ஆக்சுவலாக ப்ரோட்டோகால் என்ன? ப்ரோட்டோகால் படி மேயருக்கு அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏற்றணும். அது உங்களுக்கு தெரியாதது இல்லை. எதனால இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? அப்பத்துலேருந்தே அப்படி தானே. அவங்க சிஎம் பார்க்கறதுக்கே 1008 இது சொன்னவங்க. இப்போ என்ன மட்டும் எந்த அளவுக்கு அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க? அங்கே நான் அவங்க கிட்டலாம் மரியாதையை எதிர்பார்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போனோம். என்னோட தொகுதியில் எனக்கான வேலை நடக்கணும்னா நான் போய் தான் ஆகணும். என்ன இன்வைட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து போய் தானே ஆகணும். அதனால் எனக்கு அவங்க மேலே எந்த இதுவும் இல்லை. என்னை கூப்பிட்டாங்க, நான் அங்கே போனேன். அது அவங்க சில்லியாக நடந்துக்கினாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் சண்டை போடுற இடம் இல்லை அது. தவிர்க்க
முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.